இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நாளைக்கு வராம தடுக்கிறதுக்கு உன் பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கியா? பாருங்க பருவா, ஒரு காலத்துல நீங்க நாடகம் ஆடி எனக்கே தெரியாம என்ன ஓட வச்ச ஒரு ஆட்டம் இது. அப்ப நான் கட்டின மனைவிக்கும் பெத்த பிள்ளைங்களுக்கும் நான் தப்பு செய்யலங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஓடினேன். இப்போ என் பையனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு வேற வழி இல்லை. என்னம்மா இந்த கேபி ஏதோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கின ரன்னர் மாதிரி பேசிட்டு போறான். இவ்ளோ வேகமா போய் அவனை தடுக்கிறதுனால மெதுவா நடந்து இந்த வீட்டுக்கு வர வேண்டிய ககன் வராம போயிடுவானா? வாய்ப்பே இல்ல சித்தி. இந்த கிருஷ்ண பிரசாத் தடுத்தாலும் அவனே வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் நான் அவனை வர வைப்பேன். அவன் இங்க வரணும், பூமியை கூட்டிட்டு போகணும். அப்பதான் நமக்கு பிடிச்சிருக்கிற சனியும் ஒழியும். இல்லனா அவன் வரணும், என் புருஷன் கையால அவன் சாகணும். நமக்கு தொல்லையே இல்லாம போகும். அது சரி, அவன் வர வேண்டான்னு நினைச்சான்னா அவனை வர வைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு? ஐடியாலாம் இல்ல, ஆயுதம் இருக்கு. என்ன அது? என் கூட வா, காட்டுறேன். நீதான் அவர் மேல உயிரியே வச்சிருக்க. ஆனா உன் புருஷனுக்கு அந்த சாரதா தான் முக்கியம். அதனாலதான் உன் புருஷன் அந்த சாரதா வீட்டுக்கு போயிருக்காரு. எதுக்கு போனாரு? இன்னும் நீ அப்பாவியா எதுக்கு போனாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியேம்மா. கீழே உங்க அண்ணன் என்னன்னு வார்னிங் கொடுத்தாரு? ஒருவேளை அந்த ககன் வந்தானா அண்ணன் கிட்ட இருந்து அவனை என் புருஷன் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாருன்னா அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு அண்ணன் சொன்னாரு. இதத்தான் உன் புருஷன் அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை ககன் வராம போயிடுவானு நினைச்சு கண்டிப்பா நீ வரணும்னு சொல்லி அவனை கூப்பிட போயிருக்காரு. வந்தானா என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? உன் அண்ணனும் ககனும் சண்டை போட்டாங்கன்னா வேணும்னே கிருஷ்ண பிரசாத் ககனை காப்பாத்த முயற்சி பண்ணுவாரு. அதனால கோவப்பட்ட உன் அண்ணன் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. அம்மாடி, அப்படி மட்டும் செஞ்சா நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம் அண்ணே. அதான் அதுக்குதான் உன் புருஷன் ஆசைப்படுறாரு. நீங்க கஷ்டப்படும் போது உங்க அண்ணனும் வந்து உதவி பண்ண மாட்டாரு. அதனால உன்னை அம்போன்னு விட்டுட்டு கிருஷ்ண பிரசாத் அந்த சாரதா வீட்டுக்கே போயிடுவாரு. உன் அண்ணன் எப்படியும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அவ வீட்டுல கிருஷ்ண பிரசாத், அப்புறம் இங்க நீ. 2 பேரும் நல்லாதான் இருப்பீங்க. என்ன ஒண்ணு, கடைசி வரைக்கும் உங்க 2 பேரால ஒண்ணு சேரவே முடியாது. அண்ணே, அவர் எல்லாம் என்னால வாழவே முடியாது. உங்களுக்கு தெரியும்ல. தெரியுங்கிறதுனாலதான் இது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன செய்யறது அண்ணே? இங்க பாரு மீரா, இப்பதான் உன் புருஷன் அந்த ககன் வீட்டுக்கு பேச போயிருக்காரு. பின்னாடியே நீயும் போய் அந்த ககனை வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடு. நான் அந்த வீட்டுக்கு இப்பவே போறேன். அந்த ககனுக்கு ஈகோ ரொம்ப அதிகம். கேபி அவனுக்கு பிடிக்காதுதான். ஆனா கேபி கால்ல விழுந்து அழுதான்னா அந்த ககன் மனசு மாறிடும். இங்க வர வேண்டான்னு கூட அவன் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சரியா அதே டைமுக்கு நம்ம மீரா கோவமா அங்க போய் மிரட்டுற தொனியில நீ அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னானா அந்த விஷயத்துல அவன் காண்டாகி இங்க நான் வந்தே தீர்வேன்னு இன்னும் முரண்டு பிடிப்பான். அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குமா. நீ சொன்ன மாதிரி ஈகோ ஹேட் ஆகி நாளைக்கு அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த சைக்காலஜிக்கு உனக்கு PhD பட்டமே கொடுக்கலாம். ஆனா வரலன்னு வையேன், உன்னை ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலான்னு தோணும். சித்தி, சும்மா இப்படி கத்தாதம்மா. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அப்பப்ப உன்னை பட்ட தீட்டினாதான் உனக்குள்ள இருக்கிற வில்லி இன்னும் ஸ்ட்ராங் ஆவா. சித்தி சித்தின்னு கத்திட்டே இருக்க கூடாது.
அப்பப்ப சின்னம்மான்னு பாசமா கூப்பிட பழகு. ஆ, வேண்டாம், கோமாவே கூப்பிடு. நாளைக்கு நாங்க அந்த வீட்டுக்கு வந்து பூமியை கூட்டிட்டு வரலான்னு ஆசைப்படுறோம். அதுல இப்போ என்ன தப்பு? சாரதா, சரச்சந்திராவுடைய கோவம் தெரிஞ்சு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ககன் அங்க வந்தானா அவனை கொன்னுடுவன்னு சொல்லி சபதம் போட்டிருக்காரு. பூமி சரச்சந்திராவோட பொண்ணா? அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. பூர்ணி, நீ சுமாரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சின்ன பசங்க மாதிரி பேசணும். என்னை எவ்வளவுதான் வெறுத்தாலும் அவங்க ஏன் பசங்க தான். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயமும் கவலையும் ஒரு அப்பாவா எனக்கும் இருக்கும் இல்லையா? இந்துவோட கல்யாணத்தை ககன் வேணும்னு நிறுத்தினான்னு சரச்சந்திரா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவனை கொல்றதுக்கு கன் எடுத்துக்கிட்டு போனப்போ அந்த கன்ல இருந்த புல்லட்ஸை எடுத்தது நான் தான். என் பையனை காப்பாத்த வேண்டிய எண்ணம் எனக்கு இல்லாம இருந்திருந்தா நான் எதுக்காக அப்படி பண்ணிருக்கணும்? சரி, இப்ப நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு அந்த வீட்டுக்கு வராம ககனை நீ தான் தடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். ககனும் பூமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் விட ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நான் தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவனை தடுக்கிறதுக்கு பூமி எவ்வளவோ ட்ரை பண்ணா. ஆனா அவன் பூமியோட பேச்சையும் கேட்கல. பூமி பேச்ச அவன் கேட்கவே இல்லையா? பூமியும் அவனை தடுக்க முயற்சி பண்ணாளா? பூமிக்கு ககனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா? அப்படின்னு நான் சொன்னா அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? சரதா, பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பூமி அவங்க அப்பா அம்மாவை தேடிதான் இங்க வந்திருக்கா. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படின்னா பூமிக்கு ககனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்குல்ல? விருப்பம் இல்லைன்னா அவன் முகத்துக்கு நேராவே சொல்லிருக்கலாம்ல. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்க சொல்லி ஏன் சொல்லணும்? நீ யோசிச்சு பாரு. இவ்ளோ வயசானதுக்கு அப்புறமாவது நீங்க திருந்தி மாறி இருப்பீங்கன்னு நினைச்சது ஏன் தப்புதான். சரதா, அதுல நான் Mr. சொல்றது Krishna Prasad, just shut up and get lost. டேய், இது கம்யூனிகேஷன் கேப்டா. நீ விட ஒரு முறை. என்னுடைய எதிரியே வந்து நடு வீட்ல இருந்தாலும் அவங்கள கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டன்ற பாவத்துக்கு என்ன ஆளாக்கி விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். பொறுமையை சோதிச்சிடாதீங்க. Just get lost. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? வா போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க குடும்பம் ரோட்டுக்கு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் லவ் பண்ண பொண்ண கூட்டிட்டு போறதுக்கு நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்தே தீருவேன்.